ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் 65 எப்படி கிறிஸ்பியாக பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை நான் எடுத்து கட் பண்ணி கழுவி வச்சுட்டேன். இப்போது தண்ணியில் கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு இதை 2 நிமிஷம் பாயில் பண்ண போகிறோம். இப்போ 2 நிமிஷம் பாயில் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை தண்ணியை வடிகட்டிடலாம். தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இதுக்கு நான் கரம் மசாலா ஆட் பண்ண போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்றதை சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு சின்ன நட்சத்திரப்பட்டை, 1/2 ஸ்பூன் கிராம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 2 பட்டை, 4 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன சைஸ் பிரிஞ்சி இலை, அப்புறம் 1 ஸ்பூன் கொத்தமல்லி. இதையெல்லாம் மைல்டாக வறுத்து பொடி பண்ணிக்க போகிறேன். மைதா மாவு 2 ஸ்பூன், சோள மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். அரைச்சிட்டேன் கரம் மசாலா. நீங்கள் ரெடிமேடாக கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், ஃபுட் கலர் ஆரஞ்சு ரெட் கலர் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் போட்டு விரட்டிக்கலாம். இப்போ இதுலேயே ஒரு பச்சை மிளகாயை ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, இதையும் சேர்த்து பண்ணிக்கணும். இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க எவ்வளோ உள்ற அழகா வெந்திருக்குன்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா சூப்பரா இருக்கும். எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.